திருக்குறள் அதிகாரம் 54 பொச்சாவாமை குறள் 531 இறந்த வெகுழியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு விளக்கம் அளவற்ற கோபத்தினால் இறந்த வெகுழி ஒருவனுக்கு ஏற்படும் தீமையை விட அதிகப்படியான மகிழ்ச்சியில் உவகை மகிழ்ச்சி தன்னை மறந்து ஒரு காரியத்தில் சோர்வடைந்து மறதி அசட்டை இருப்பது மிகக் கொடிய தீமையை தரும் மகாபாரதம் சத்வம் சுகே சஞ்சயதி ரஜோ கர்மணி பாரத ஞானம் ஆவ்ருத்ய தூ தமோ பிரமாதே சஞ்சயத்யத கீதை 14:9 விளக்கம் பரதகுலத் தோன்றலே சத்துவகுணம் சுகத்திலும் ரஜோகுணம் செயலிலும் ஈடுபடுத்துகிறது. ஆனால் தமோகுணமோ அறிவை மறைத்து ஒருவனை சோர்விலும் பிரமாதே அசட்டையிலும் ஆழ்த்துகிறது. மகிழ்ச்சியினால் வரும் அசட்டை அறிவை மழுங்கச் செய்யும் என்பதே இதன் பொருள். மனுஸ்மிருதி வியசனேஷு சர்வேஷு பிரமாதம் கஷ்டம் உச்யதே பிரமத்தோ ஹி ந ஜானாதி காரிய அகாரிய வினிச்சயம் விளக்கம் எல்லா தீய பழக்கங்களிலும் வியசனேஷு சோர்வு அல்லது அசட்டை பிரமாதம் என்பதே மிகவும் கஷ்டமானது. ஏனெனில் மகிழ்ச்சியில் தன்னை மறந்திருப்பவன் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்பதை அறியும் திறனை இழந்துவிடுவான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம் திருக்குறள் 531 உள்ள உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் பிரமாதம் மற்றும் தமோகுணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பிரமாதம் நெக்லிஜென்ஸ் சனாதன தர்மத்தில் பிரமாதம் என்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. ஒருவன் கோபத்தில் இருக்கும்போது அவன் விழிப்புணர்வோடு இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியில் திளைக்கும்போது அவன் தற்காப்பை தளர்த்திவிடுகிறான். இதனால் எதிரிகள் எளிதில் வெல்ல முடியும். விவேக இழப்பு சந்தோஷம் கண்ணை மறைக்கிறது என்பார்கள். சனாதன தர்மம் கூறும் ஸ்திதப்பிரக்ஞன் சலனமற்றவன் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக இருப்பான். மகிழ்ச்சியில் சோர்வடைவது என்பது ஒருவன் தன் விவேகத்தை இழப்பதை குறிக்கும். மறதி எனும் யமன் சனாதன தர்மத்தில் பிரமாதோ வை மிருத்யுஹு என்று ஒரு வாக்கு உண்டு. கோபத்தை விட சோர்வு தீமையானது என்று வள்ளுவர் கூறுவதும் இதையேதான். ஒரு வினாடி அசட்டை ஒரு நாட்டின் அல்லது ஒரு வாழ்வின் அழிவுக்கு காரணமாகலாம். குறள் 532 பொச்சாப்புக் கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்புக் கொன்றாங்கு விளக்கம் நாள்தோறும் வருகின்ற வறுமையானது நிச்ச நிரப்பு ஒருவனுடைய அறிவை அழிப்பதைப் போல ஒருவனுக்கு ஏற்படும் மறதி அல்லது விழிப்புணர்வற்ற நிலை பொச்சாப்பு அவனுடைய நிலைத்த புகழை அழித்துவிடும். மகாபாரதம் பிரமாதோ யஷசோ ஹந்தா தாரித்ரியம் புத்தி நாசனம் அனவத்யாம் ஸ்ரீயம் ஹந்தி நித்ரம் தந்திரம் ஜ சர்வதா விளக்கம் அசட்டை அல்லது சோர்வு பிரமாதோ ஒருவனுடைய புகழை கொள்ளும். வறுமை தாரித்ரியம் ஒருவனுடைய புத்தியை அல்லது அறிவை அழிக்கிறது. அதுபோலவே தூக்கமும் சோம்பலும் அழிவில்லாத செல்வத்தை கொன்றுவிடும். இது வள்ளுவரின் கருத்தோடு அப்படியே இணைந்து போகிறது. மனுஸ்மிருதி யஷோ நாஷாய பவதி பிரமாதஹ சர்வதான் ரிணாம் தஸ்மாத் ஜாகரணம் குறியாத் அப்ரமத்தோ ஜிதேந்திரியஹ விளக்கம் மனிதர்களுக்கு ஏற்படும் அசட்டை பிரமாதக எப்போதும் புகழை அழிப்பதற்கே காரணமாகிறது. எனவே புகழை விரும்பும் ஒருவன் விழிப்புணர்வோடும் ஜாகரணம் சோர்வற்ற நிலையோடும் அப்ரமத்தோ புலன்களை அடக்கியும் வாழ வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம் திருக்குறள் 532 உள்ள பொச்சாப்புக் கொள்ளும் புகழை என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் பிரமாதம் மற்றும் யஷஸ் அதாவது புகழ் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அறிவு விரும் புகழ் வறுமை அறிவை கொள்ளும் என்பது உலகியல் உண்மை. ஆனால் அறிவு என்பது மீண்டும் பெறக்கூடியது. புகழ் என்பது ஒருவனின் ஆளுமையின் அடையாளம். சனாதன தர்மத்தில் ஒருவனின் புகழுக்கு ஏற்படும் சேதம் மரணத்தை விட கொடியது. சம்பாவிதஸ்ய சா கீர்த்திஹி மரணா ததிரிச்யதே பகவத்கீதை அத்தகைய புகழை ஒரு சிறு மறதி அழித்துவிடும். நிச்ச நிரப்பு கிரானிக் பாவர்ட்டி வறுமை மனிதனை உயிர்வாழ்தலுக்காக போராட வைத்து அவனது உயர் சிந்தனைகளை தடுக்கிறது. ஆனால் பொச்சாப்பு என்பது ஒருவனிடம் எல்லாம் இருந்தும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் அவனது நற்பெயரை சிதைக்கிறது. பிரமாதோ வை மிருத்யுஹு அசட்டையே மரணம். சனாதன தர்மத்தில் மறதி என்பது ஆன்மீக ரீதியாகவும் வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. தன் கடமையை மறப்பவன் டியூட்டி கான்ஷியஸ்னஸ் தன் லட்சியத்தை மறப்பவன் புகழை இழக்கிறான். விழிப்புணர்வோடு இருப்பதே வாழ்வு என்பது இதன் சாரம். திருக்குறள் 533 புகழின்றல் புத்தேலிர் நாட்டியலும் இல்லை மகிழ்ந்தன்னார் மற்றொன்று இடத்து விளக்கம் தன் கடமைகளில் கவனமில்லாமல் மறதியுடன் வாழ்பவர்களுக்கு இவ்வுலகில் புகழும் கிடைக்காது.
மேலுலகமாகிய தேவருலகத்தில் இடம்பெறும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை. மகாபாரத ஒப்பீடு. பிரமாததம் வை மிருத்யும் அகம் பிரவீமி, அப்பிரமாதம் அமிர்தத்வம் சதாவை. விளக்கம்: கவனக்குறைவையே நான் மரணம் என்று கூறுகிறேன். கவனத்துடன் விழிப்புணர்வோடு அப்பிரமாதம் என்று இருப்பதே மரணமற்ற நிலையாகும். அமிர்தத்துவம். வள்ளுவர் புகழின்றல் புத்தேளிர் நாட்டியலும் இல்லை என்று எதைச் சொல்கிறாரோ அதையே மகாபாரதம் மரணத்திற்கு நிகரான இழிவு என்று குறிப்பிடுகிறது. மனுஸ்மிருதி ஒப்பீடு. பிரமத்தக சஹசா மோஹாத் யஹ கரோதி விநாசனஹ, ந ச திருதிம் ந ச ஸ்வர்க்கம் லபதே பாப நிஷ்டயஹ. விளக்கம்: எவன் ஒருவன் கவனக்குறைவினால் கடமைகளை மறந்து செயல்படுகிறானோ அவன் மன அமைதியையும் இழப்பான், ஸ்வர்க்கத்தையும் அடையமாட்டான். வள்ளுவர் புத்தேளிர் நாட்டு இயலும் இல்லை, தேவருலகிற்கு செல்லும் தகுதி இல்லை என்று கூறுவது மனுவின் இந்த விதியோடு அப்படியே ஒத்துப்போகிறது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் அப்பிரமாதம் என்ற விழிப்புணர்வு மற்றும் புருஷார்த்தங்கள் பற்றி விளக்குகிறது. அப்பிரமாதம், மைண்ட்ஃபுல்னஸ். சனாதன தர்மத்தின்படி ஆன்மீக பயணத்திலோ அல்லது உலகியல் கடமையிலோ ஒருவன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பொச்சாப்பு என்பது தர்மத்திலிருந்து ஒருவனை நழுவ செய்யும். புகழும் வீரமும். சனாதன தர்மத்தில் புகழ் என்பது ஒருவன் செய்த தர்மத்தின் அடையாளம். கடமையை மறந்தவனுக்கு அப்பிரமத்தக தர்மம் நிலைக்காது, அதனால் புகழும் சேராது. பரலோகம், ஹெவன்லி அபோர்ட். தேவருலகம் அல்லது புத்தேளிர் உலகம் என்பது நல்வினைகளின் பயனாக கிடைப்பது. கடமையில் மறதியாக இருப்பவன் நல்வினைகளை செய்ய தவறுவான், எனவே அவனுக்கு அந்த உயர்நிலை மறுக்கப்படும். மகிழ்ந்தன்னார், ஃபர்கெட்ஃபுல்னஸ் த்ரூ இன்டாக்சிகேஷன். போதையினால் அறிவை இழந்து மறதியில் இருப்பவனுக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்பது சாஸ்திரங்கள் கூறும் பொதுவான நெறியாகும். குறள் 534. அச்சமுடையார்க்கு அரண் ஆங்கில்லை, பொச்சாப்புடையார்க்கு நன்கு. விளக்கம்: மனதில் அச்சமுடையவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ளே அரண் இருந்தாலும் பாதுகாப்பில்லை. அதுபோலவே கடமையில் மறதியும் சோர்வும் பொச்சாப்பு உடையவர்களுக்கு அவர்களிடம் எவ்வளவு செல்வச் சிறப்புகள் இருந்தாலும் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. மகாபாரதம். ந துர்க்கம் ரக்ஷதி நரம், ந சஸ்திரம் ந ச சாதனம், பிரமத்தம் ரக்ஷித்தும் சக்தோ ந சக்யஹ சர்வதா சுரைஹி. விளக்கம்: ஒரு கோட்டையாலோ துர்க்கம் ஆயுதத்தாலோ கருவிகளாலோ ஒருவனை காக்க முடியாது. எவன் ஒருவன் சோர்வு மற்றும் அசட்டையோடு இருக்கிறானோ அவனை தேவர்களாலும் கூட காப்பாற்ற முடியாது. இது வள்ளுவரின் கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. யதா ஆத்ம விஜயீ ராஜா ததா துர்க்க பல உத்யதஹ, அப்ரமத்தஹ சதா ரக்ஷேத் ஸ்ரியம் ஆத்மானம் ஏவச்ச. விளக்கம்: தன் மனதை வென்ற, அதாவது அச்சமற்ற மன்னனே கோட்டையின் பலத்திற்கு உரியவன். சோர்வற்ற, அதாவது அப்பிரமத்த மன்னன் மட்டுமே தன் செல்வத்தையும் தன்னையும் காக்க முடியும். விழிப்புணர்வு இல்லாதவனுக்கு செல்வம் ஒரு சுமையே தவிர பாதுகாப்பு அல்ல. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 534 உள்ள பொச்சாப்புடையார்க்கு நன்கு இல்லை என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் வீரியம் மற்றும் ஆத்ம ரக்ஷணை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அகப்பலம். சனாதன தர்மம் நாயமாத்மா பலஹீனேன லப்யஹ என்கிறது. புறக்கருவிகள், கோட்டை, பணம் வெறும் துணைக்கருவிகளே. இயக்குபவன் அச்சமடைந்தால் கோட்டை வீழும், அவன் மறதியுடன் இருந்தால் செல்வம் திருடப்படும். அபயம். உபநிடதங்கள் அபயம் என்பதை பிரம்மத்தின் இயல்பாக கூறுகின்றன. அச்சம் உள்ளவன் அரணுக்குள்ளே இருந்தாலும் அவன் மனம் அவனைக் கொன்றுவிடும். லக்ஷ்மி கடாட்சம். சனாதன தர்மத்தின்படி செல்வம் என்பது சலனமுள்ளது, சஞ்சலமான லக்ஷ்மி. விழிப்புணர்வுடன் இருப்பவனிடம் மட்டுமே அது தங்கும்.
பொச்சாப்பு அல்லது மறதி இருக்குமிடத்தில் அலக்ஷ்மி குடிபுகுவாள். எனவேதான் அவர்களுக்கு செல்வத்தால் நன்மை இல்லை என்கிறார் வள்ளுவர். குறள் 535. முன்னுறக் காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னொரு இறங்கிவிடும். விளக்கம்: துன்பம் வருவதற்கு முன்பே அதை உணர்ந்து தற்காத்துக் கொள்ளாமல் மறதியால் இழுக்கியான் சோர்ந்து இருந்தவன் பின் அந்த துன்பம் வந்த பிறகு தன் பிழையை நினைத்து வருந்துவான். ஆனால் அந்த வருத்தத்தால் அப்போது எந்த பயனும் இல்லை. மகாபாரதம். அநாகத விதாதா ச பிரத்யுத்பன்ன மதிஸ்ததா த்வாவேதௌ சுகமேபேதே யத் பவிஷ்யோ வினஷ்யதி. விளக்கம்: வருமுன் காப்பவனும் வந்தபின் உடனே தீர்வு காண்பவனும் சுகமடைவார்கள். ஆனால் வருவது வரட்டும் என்று அசட்டையாக சோர்வாக இருப்பவன் அழிந்து போவான். இது வள்ளுவர் கூறும் முன்னுறக் காவாமை என்ற தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை. புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. கீதை 2.63. விளக்கம்: விழிப்புணர்வு இல்லாதபோது ஒருவனுக்கு அறிவு மழுங்குகிறது. புத்தி நாஷாத். அறிவு அழிந்தவன் முற்றிலும் அழிகிறான். துன்பம் வரும்போது வருந்துவது என்பது அழிவின் அடையாளம். வருமுன் காப்பதே யோகியின் பண்பு. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 535 உள்ள முன்னுறக் காவாமை என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் விவேகம் மற்றும் புருஷார்த்தம் ஆகியனற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. கால விவேகம், சென்ஸ் ஆஃப் டைம். சனாதன தர்மம் காலம் என்பதற்கு மிக முக்கியத்துவம் அளிக்கிறது. ஒருவன் காலத்தை, துன்பம் வரும் காலத்தை கணிக்கத் தவறினால் அவனது முந்தைய தர்மங்கள் கூட அவனை காக்காது. காலோஹி துரத்திக்ரமஹ. காலம் கடக்க முடியாதது. பிராயச்சித்தம் விசஸ் விழிப்புணர்வு. தப்பு செய்தபின் வருந்துவதை பிராயச்சித்தம் என்று வேதம் கூறினாலும் செய்ய வேண்டிய கடமையைச் செய்யாமல் மறதியால் வருந்துவதை அக்ஞானம் என்றே அழைக்கிறது. யதார்த்தம். வருமுன் காப்போம் என்பது சனாதன தர்மத்தின் வாழ்வியல் சூத்திரம். இதையே வள்ளுவர் இழுக்கியான் தன்பிழை என்கிறார். தன் பிழையை உணரும்போது காலம் கடந்திருந்தால் அந்த வருத்தம் வீணான கண்ணீராக மட்டுமே முடியும். குறள் 536. எழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். விளக்கம்: மறதி இல்லாத விழிப்புணர்வு, இழுக்காமை என்பது ஒருவரிடம் மட்டும் இருந்தால் போதாது. அது எல்லா மனிதர்களிடமும் எல்லா காலங்களிலும் தவறாமல் நிலை பெற்றிருக்குமானால் அதற்கு ஒப்பான சிறந்த பண்பு வேறொன்றும் இல்லை. மகாபாரதம். அப்ரமாதோ ஹி தர்மஸ்ய ரக்ஷணம் பரமம் ஸ்மிருதம் தஸ்மாத் சர்வேஷு காரியேஷு அப்ரமதோ பவேத் புதஹ. விளக்கம்: விழிப்புணர்வுடன் இருப்பதே தர்மத்தைக் காக்கும் மிக உயர்ந்த வழியாகும். எனவே அறிவுடையவன் எல்லா காரியங்களிலும் எக்காலத்திலும் சோர்வின்றி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மனுஸ்மிருதி. சர்வதா சர்வபூதேஷு ஜாகரூகः சமாஹிதः நஹி பிரமதः சக்னோதி ரக்ஷித்தும் தர்மம் ஆத்மனः. விளக்கம்: எக்காலத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் விழிப்புணர்வோடும் ஒருமுகப்பட்ட மனதோடும் இருக்க வேண்டும். ஏனெனில் சோர்வுடையவனால் தன் தர்மத்தையும் தன்னையும் காத்துக்கொள்ள முடியாது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 536 உள்ள யார் மாட்டும் என்றும் வழுக்காமை என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் சாவதானம், கேர்ஃபுல்னஸ் மற்றும் ஸ்திதப்பிரக்ஞன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சதா விழிப்புணர்வு, இட்டர்னல் விஜிலன்ஸ். சனாதன தர்மம் யோகம் என்பதை விழிப்புணர்வு என்றே வரையறுக்கிறது. ஒருவன் கோயிலில் இருக்கும்போது மட்டும் விழிப்புடன் இருந்துவிட்டு சந்தையில் மறதியுடன் இருப்பது இழுக்காமை ஆகாது. எல்லா இடங்களிலும் விழிப்புடன் இருப்பதே உண்மையான யோகம். அது ஒப்பது இல். மேட்ச்லெஸ் குவாலிட்டி. ஒருவன் தவ வாழ்க்கை வாழலாம், தானம் செய்யலாம், ஆனால் அவனிடம் மறதி, பிரமாதம் இருந்தால் அந்த நற்பண்புகள் எல்லாம் சிதைந்துவிடும். எனவேதான் விழிப்புணர்வை விட சிறந்த தவம் வேறொன்றும் இல்லை என்கிறது சனாதன தர்மம். யார் மாட்டும். யூனிவர்சாலிட்டி. உயர்ந்தவர்களிடம் மட்டும் பணிவாகவும் விழிப்புடனும் இருந்துவிட்டு எளியவர்களிடம் அசட்டையாக இருப்பது ஒருவனை வீழ்ச்சியடையச் செய்யும். எவரிடமும் தன் விழிப்புணர்வை இழக்காமல் இருப்பதே ஒருவனை உத்தமனாக்குகிறது. குறள் 537. அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவாக் கருவியால் போற்றிச் செயின். விளக்கம்:
மறதியில்லாத விழிப்புணர்வு பொச்சாவாக் கருவி என்னும் மன வலிமையைக் கொண்டு ஒரு காரியத்தை போற்றி கவனத்துடன் செய்தால் அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒருவனுக்கு முடியாதது அரியது என்று எதுவுமே இல்லை. மகாபாரதம். அப்பிரமாதோ லக்ஷ்மி மூலம் அப்பிரமாதோஹி விக்டயோ அப்பிரமத்தஸ்ய சர்வார்த்தா சித்யந்தே நாத்ர சம்சயः. விளக்கம். விழிப்புணர்வே செல்வத்தின் அடிப்படை. விழிப்புணர்வே வெற்றியை தரும். சோர்வில்லாமல் விழிப்புடன் இருப்பவனுக்கு எல்லா நன்மைகளும் சித்தியாகும் என்பதில் ஐயமில்லை. இது வள்ளுவரின் அரிய என்று ஆகாத இல்லை என்ற கருத்தை வழிமொழிகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை. அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. விளக்கம். குந்தியின் மகனே, சலனமுள்ள மனதை அடக்குவது அரிய காரியம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இடைவிடாத பயிற்சி அப்யாசேன மற்றும் விழிப்புணர்வால் அது சாத்தியமாகும். அசாத்தியமான மனக்கட்டுப்பாட்டையே விழிப்புணர்வு சாத்தியமாக்கும்போது உலகியல் காரியங்கள் எம்மாத்திரம்? சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 537 உள்ள பொச்சாவாக் கரடி என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் அபியாசம் மற்றும் நிஷ்டை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சாதனை. சனாதன தர்மத்தில் மோட்சம் அடைவது என்பது மிகவும் அரிய காரியம். ஆனால் அதை அப்பிரமாதம் என்னும் கருவியால் அடைய முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வள்ளுவர் ஆன்மீகம் மற்றும் உலகியல் வெற்றிகளுக்கு இதையே ஆதாரமாக காட்டுகிறார். போற்றிச் செயல். போற்றி என்றால் போற்றுதல் மட்டுமல்ல, விழிப்புடன் கவனித்தல், மைண்ட்ஃபுல்னஸ். சனாதன தர்மத்தில் ஒரு சடங்கு செய்தாலும் அதை மந்திர விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். அப்போதுதான் பலன் கிட்டும். கவனத்துடன் செய்யப்படும் சிறு காரியமும் பெரிய வெற்றியை தரும். அரியது இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். உத்யோகினம் புருஷ சிம்ஹம் உபைத்தி லக்ஷ்மீஹி. முயற்சியும் விழிப்புணர்வும் உள்ள மனித சிங்கத்தை தேடி திருமகள் வருவாள். அரிய செயல்களை செய்ய மனிதனுக்கு தேவைப்படுவது உடல்பலம் மட்டுமல்ல, மறதியில்லாத மன உறுதிதான். குறள் 538. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். விளக்கம். சான்றோர்களால் நன்மையானவை என்று புகழப்பட்ட காரியங்களை ஒருவன் மறதியில்லாமல் விழிப்புணர்வோடு போற்றி செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்யாமல் சோர்வினால் அவற்றை கைவிட்டு இகழ்ந்தவர்களுக்கு 7 பிறப்பிலும், அதாவது எழுமையிலும் ஒரு நன்மையும் உண்டாகாது. மகாபாரதம். அனுசாசன பருவம். யத் சிஷ்டைஹி சரிதோ தர்மஹ ச தர்மஹ பரமோ மதஹ தஸ்மாத் அப்ரமத்தோ பூத்வா தர்மமேவ சமாச்சரேத். விளக்கம். சான்றோர்களால் ஷிஷ்டைஹி எத்தகைய அறம் கடைபிடிக்கப்படுகிறதோ அதுவே மேலான தர்மம். எனவே ஒருவன் சோர்வில்லாமல் விழிப்புணர்வோடு அப்ரமத்தோ அந்த தர்மத்தையே எப்போதும் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதை. யஹ சாஸ்திரவிதிம் உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம்கதிம். கீதை 16.23. விளக்கம். எவன் ஒருவன் சான்றோர்கள் வகுத்த சாஸ்திர விதிகளை புகழ்ந்தவை புறக்கணித்து தன் விருப்பம் போல் இகழ்ந்து நடக்கிறானோ அவன் வெற்றியையும் அடைவதில்லை, சுகத்தையும் அடைவதில்லை, மேலான நிலையையும் அடைவதில்லை. இது வள்ளுவரின் எழுமையும் இல் என்ற கருத்தோடு நேர்மையாக பொருந்துகிறது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 538 உள்ள புகழ்ந்தவை போற்றி செயல் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் சிஷ்டாச்சார தர்மம் மற்றும் புண்ணியம் பாபம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. சிஷ்டாச்சாரம், காண்டக்ட் ஆஃப் த நோபிள். சனாதன தர்மத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதற்கு சான்றோர்களின் நடத்தை சிஷ்டாச்சாரம் என்று ஒரு முக்கிய அளவுகோல். மகாஜனோ ஏன கதக ச பந்தக. பெரியோர்கள் சென்ற வழியே வழி. அந்த புகழ்பெற்ற வழியில் சோர்வின்றி நடப்பதே ஒருவனை உயர்த்தும். எழுமை, தி 7 births. வள்ளுவர் இங்கே எழுமை என்ற கருத்தை கையாள்கிறார். இது சனாதன தர்மத்தின் மறுபிறவி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது.
ஒரு பிறவியில் செய்யும் கடமை தவறுகள், மறதி, சோர்வு அடுத்தடுத்த பிறவிகளிலும் ஒருவனைத் தொடரும் என்பது இதன் எச்சரிக்கை. இகழ்ச்சி, நெக்லிஜென்ஸ் ஆஸ் சின். நல்லவற்றை தெரிந்து கொண்டே சோம்பலால் செய்யாமல் இருப்பது ஒரு வகை பாவம். சனாதன தர்மத்தில் இது பிரத்யவாய பாவம் எனப்படுகிறது. இத்தகையோர் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் காணார். குறள் 539. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது. விளக்கம். மகிழ்ச்சியின் மிகுதியால் ஒருவன் தன் வலிமையை நினைத்துச் செருக்குற்று மைந்துறும், கடமையில் சோர்வடையும் காலத்தில் அந்தச் சோர்வினால் இகழ்ச்சியின் ஏற்கனவே அழிந்து போனவர்களைப் பற்றி நினைத்துப் பார்க்க உள்ளுக வேண்டும். அவ்வாறு நினைப்பது சோர்வை நீக்கி விழிப்புணர்வைக் கொடுக்கும். மகாபாரதம் உத்யோக பர்வம். சம்பத்தௌ ச விபத்தௌ ச மகாந்த சமதர்ஷினः உன்மத்த வத் ந கர்த்தவ்யம் காரியம் ஹர்ஷ பிரமாததः. விளக்கம். மேலோர்கள் செல்வத்திலும் மகிழ்ச்சி, துன்பத்திலும் சமமாக இருப்பார்கள். மிகுந்த மகிழ்ச்சியினால் வரும் சோர்வினால் ஹர்ஷ பிரமாததः ஒருவன் பைத்தியம் பிடித்தவனைப் போல தன் கடமையை மறக்கக்கூடாது. அப்படி மறந்தவர்களின் அழிவை நினைவில் கொள்வதே விவேகம். ஸ்ரீமத் பகவத்கீதை. துக்கேஷ்வனுத்விக்ன மனாக சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராக பயக்ரோதः ஸ்திததீர் முனிருச்யதே. விளக்கம். துன்பம் வரும்போது கலங்காதவனும், இன்பம் வரும்போது அதில் மயங்கி தன்னை மறக்காதவனும் விகதஸ்பிருஹः விருப்பு வெறுப்பு அற்றவனுமே நிலைத்த அறிவுடையவன். மகிழ்ச்சியில் மயங்குவது அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அங்கு விழிப்புணர்வு, அபியசித்தல் அவசியம். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 539 உள்ள இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் விவேகம் மற்றும் ஆத்ம நிந்தனை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பிரமாதம் மற்றும் ஹர்ஷம். நெக்லிஜென்ஸ் இன் ஜாய். சனாதன தர்மத்தில் ஹர்ஷம் என்பது ஒரு மனிதனை தமோ குணத்திற்கு தள்ளும். அப்போது அவன் தன் பாதுகாப்பு கவசத்தை தாரை வார்த்து விடுவான். இந்தச் சோர்வை தடுக்க வரலாற்றில் அழிந்தவர்களை நினைப்பது ஒரு தற்காப்பு முறையாகும். உள்ளுக. மைந்து. டெல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்த். பலம் இருக்கிறது என்ற செருக்கு வரும்போது மனிதன் விதிவிலக்குகளை எதிர்பார்க்கிறான். சனாதன தர்மத்தின் இதிகாசங்களில் ராவணன், ஹிரண்யகசிப்பு போன்றவர்கள் தங்கள் வலிமையின் மகிழ்ச்சியில் சோர்வடைந்தே அழிந்தனர். அவர்களை நினைப்பதே நமக்கு சிறந்த பாடம். பூர்வ ஸ்மிருதி. ரிமெம்பரிங் த பாஸ்ட். கடந்த கால தவறுகளையும் மற்றவர்களின் வீழ்ச்சியையும் நினைவு கூர்வது ஒருவனை நிகழ்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க, அப்பிரமதக இருக்கச் செய்யும். இது ஒரு சிறந்த சாதனையாக சனாதன தர்மத்தில் கருதப்படுகிறது. குறள் 540. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும்தான் உள்ளியது உள்ளப்பெறின். விளக்கம். ஒருவன் தான் அடைய நினைத்ததை உள்ளியது அடைவது மிகவும் எளிது. எப்போதென்றால் தான் அடைய கருதிய அந்த எண்ணத்தையே, இலக்கை சோர்வில்லாமல் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால், அதாவது மறதியில்லாமல் விழிப்புகன் இருந்தால். மகாபாரதம். ஏகாக்ரேணத்து மனசா யத்யத் கர்ம சமாரபேத் தத்தத் சித்யதி ராஜேந்திர நா அப்யக்னே நச்ச சஞ்சலே. விளக்கம். மன்னனே, ஒருவன் ஒருமுகப்பட்ட மனதோடு ஏகாக்ரேண மனசா எந்த செயலைத் தொடங்கினாலும் அது நிச்சயமாக சித்தியடையும். ஆனால் சோர்வுடையவனுக்கோ அல்லது சஞ்சலமான மனமுடையவனுக்கோ வெற்றி சாத்தியமில்லை. இது வள்ளுவரின் உள்ளியது உள்ளப்பெறின் என்ற கருத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை. அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். கீதை 8.8. விளக்கம். அர்ஜுனா, வேறு எங்கும் செல்லாத மனதோடு இடைவிடாத பயிற்சியின் மூலம் எவன் ஒருவன் எப்போதும் எதை சிந்திக்கிறானோ அவன் அந்த பரம்பொருளையே அடைகிறான்.
இலக்கு எதுவாக இருந்தாலும் தொடர் நினைப்பே அதற்கான வழி என்பது சனாதன தர்மத்தின் சாரம். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 540 உள்ள உள்ளியது உள்ள பெறின் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் ஏகாகிரதை ஒன் பாயிண்டட்னஸ் மற்றும் சங்கல்பம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சங்கல்ப பலம், பவர் ஆஃப் இன்டென்ஷன். சனாதன தர்மத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் சங்கல்பம் செய்யப்படுகிறது. அந்த எண்ணம் வலிமையாக இருந்தால் பிரபஞ்சத்தின் சக்திகள் அதற்கு துணை நிற்கும். உள்ளியது எய்தல் எளிது என்பது இந்த சங்கல்பத்தின் வலிமையையே குறிக்கிறது. அபியாசம், கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ். உள்ளியது உள்ளல் என்பது வெறும் ஆசைப்படுவதல்ல, அது இடைவிடாத விழிப்புணர்வு. யோக சாஸ்திரத்தில் இது நித்யானுசந்தானம் எனப்படுகிறது. எது நம் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுவே நம் வாழ்க்கையாக மாறுகிறது. சித்த விருத்தி நிரோதக. மனதின் தேவையற்ற அலைச்சல்களை நிறுத்தி பொச்சாப்பு நீக்கி இலக்கின் மீது மட்டும் கவனத்தை வைப்பவன் சித்தனாகிறான். அத்தகையவனுக்கு இவ்வுலகில் அரியது என்று எதுவுமே இல்லை.